தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 6வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருப்பது தான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். எதற்காக? அவருக்குள்ளே நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கும்படியாக. கனி கொடுக்கிறவன் தான் ஆபிரகாமின் குமாரன் என்று யோவான் ஸ்நானகன் முழங்குவதை குறித்து இந்த நாளில் தியானிக்க பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த நாளின் செய்திக்காக கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மருத்துவனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 9வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே நம்முடைய வேத வார்த்தைக்கு நேராக எங்களை ஆண்டவரை நீர் திருப்பினபடியால் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை கூட எங்களோட இடைபெடுங்க. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்நானகனாகி யோவான் முழங்குவதை தான் இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்தோம். யோவான் ஸ்நானகனுடைய எச்சரிப்பின் வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ தொனி இந்த இடத்துல முழங்குவதை நாம் வாசிக்க முடிகிறது. நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடாதிருந்தால் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்றும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் நீங்கள் சொல்லிக்கொள்ள தொடங்காதீர்கள் என்று இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் மிகவும் ஆணித்தரமாக அறிவுறுத்துவதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் அப்படி கனி கொடுக்கிறவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார், என்ன ஆசீர்வாதங்களை முன்குறித்திருக்கிறார் என்பதை தான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுப்பதற்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெற வருகிற ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுவது, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு கனிகளை கொடுக்க வேண்டும். கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். 2வது ஞானஸ்தானம் பெற வேண்டும். 3வதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி கனியற்ற அந்தகார கிரியைகளை விட்டு நாம் விலக வர வேண்டும். அந்தகார கிரியை என்பது ரோமர் 11ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது இருளின் கிரியைகள், அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற பாவத்தின் கிரியைகள், இருளின் ஆதிக்கத்தில் செய்யப்படுகிறதான அந்த கிரியைகளை விட்டு நாம் வெளியே வரும்போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் கனியுள்ள ஜீவியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆவியின் கனிகள் நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்ற 9 விதமான ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆவியை நமக்கு அறிவுறுத்துகிறார். கனி கொடாத மரத்தினுடைய நிலைமை என்ன என்பதை யோவான் ஸ்நானகன் முழங்குகிறார். 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம். இப்பொழுதே கோடாரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான வார்த்தை, நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடாதனுடைய வாழ்க்கையில சாபம் வந்து சேரும். உங்களில் உள்ள சாபங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக மாற வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா, அங்கே கனி கொடுக்காமல் நிறைய இலைகளோடு பசுமையோடு தோற்றம் அளித்த அந்த அத்தி மரத்தை தேடி இயேசு கனிக்காக போகிறார். கனி இல்லாதனாலே அதை சபித்து விடுகிறார். இயேசுடைய சாபத்துக்குட்பட்ட அந்த மரம் மேலே கிளை தொடங்கி கீழே வேர் வரைக்கும் பட்டு போனது, காய்ந்து போனது. இந்த காலவெளியில் அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான். கனி இல்லாத ஒரு ஜீவியம், வறட்சியான ஒரு ஜீவியம், சாபத்தின் ஜீவியம். அதில் பசுமையை பார்க்க முடியாது. வெளித்தோட்டத்தில் அவர்கள் நன்றாக இருக்கிறது போல தோணலாம். ஆனால் அவருடைய உள்ளான வாழ்க்கை பட்டு போன
ஒரு சாபம் நிறைந்த, வறட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தான் கர்த்தர் இந்த காலம் இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கும் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானத்துக்காக ஆலயத்துக்கு வராங்க, ஆனால் கனி இல்லாத வாழ்க்கை. கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறுகிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம், மனம் திரும்புகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என? இன்று அநேகர் மனம் போல வாழ்கிறார்கள். மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மனம் போல வாழ்கிற இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் தேடி இந்த காலம் இந்த வார்த்தை கொடுக்கிறார். கனி கொடாதவன் யார், எப்படிப்பட்டவன்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நிலத்தை கெடுக்கிறவன், அவனால் எந்த பிரயோஜனம் இல்லை, நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவன். 3 வருஷமா இருக்கிற ஒரு மரத்தை பார்த்து தோட்டக்காரன், எஜமானன் கேட்கிறார், தோட்டக்காரன், இது ஏன் இந்த நிலத்தை கெடுக்கிறது, இது மிகவும் நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது, இது வெட்டி போடு என்கிறார். தோட்டக்காரன், ஐயா இந்த 1 வருஷம் கூட இதுக்கு கொத்தி இருப்படலாம், கனி கொடுத்தால் பாருங்கள் எல்லாவற்றை வெட்டி போடலாம். பிரியமானவர்களே, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து இப்படிதான் பரிந்து பேசி நம்முடைய நாட்களை கிருபையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறது. கிருபை நாட்கள் நாம் அலட்சியம் பண்ண வேண்டாம். உடனடியாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இது கடைசி செய்தியாக இருக்கலாம், இது எச்சரிப்பின் செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த காலவெளியில் கர்த்தர் சொல்ல முக்கியமான வார்த்தை, நாம் கனி கொடுக்க வேண்டும், ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆபிரகாம் பிள்ளை என்று நீ இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று ஆண்டவராக இயேசு ஒரு மனிதனை பார்த்து சொன்னார். நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவன் தான் சகையு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அதுவரை அவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இல்லாதவனா இருந்தான். அவன் யூதேயா தேசத்தில் வாழ்ந்தான், இஸ்ரவேல் மக்களோடு வாழ்ந்தான், இயேசுவை பார்க்கிற, இயேசு முன்பாக போகிற கூட்டத்தெல்லாம் அறிந்திருந்தான். அவனும் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இல்லாதவனா இருந்தான், கனி கொடாத வாழ்க்கையுள்ளவனாக இருந்தான். கர்த்தராகிய இயேசு அவனை தேடி கண்டுபிடித்து அவனுடைய வாழ்க்கையில் கனியுள்ள ஜீவியத்தை ஆண்டவர் அவனுக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய ஜீவியம் கனியுள்ள ஜீவியமாக மாறும்படியாக ஆபிரகாமுடைய குமாரனுக்கு தேவன் கொடுக்க ஸ்லாக்கியம், பாக்கியம் என்ன? அதுதான் இந்த காலவெளி கர்த்தர் நமக்கு சொல்ல முக்கியமான செய்தி. சகை குறித்து நம்ம 19ஆம் அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். சகை பற்றி சொல்ல, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இந்த காலவெளியில் உங்களை ஆபிரகாமுக்கு குமாரனை மாற்றும்படியாக இந்த செய்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய குமாரனுக்கு தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? உங்க குடும்பம் கட்டப்படும். அநேக பேருடைய குடும்பம் கட்டப்படலை, அநேகருடைய குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது. கட்டப்பட்ட குடும்பம் உடைந்து போயிருக்கிறது. தேவன் உங்கள் குடும்பத்தை நல்ல உறுதியாக கட்ட நீங்கள் மனம் திரும்பி ஆபிரகாமின் குமாரனாய் மாற வேண்டும். ஆபிரகாமின் குமாரனாய் மாறின சகேயுடைய வீட்டை கர்த்தர் கட்டினார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று லூக்கா 19:9 ஆண்டவராக இயேசு முழங்குவதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்க சகேயு ஆயத்தமாகிவிட்டான். எதிலிருந்து அவன் விடுபட்டான்? சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இருளிலிருந்து அவனுடைய குடும்பம் விடுபட்டது. அவனுடைய குடும்பத்தை தேவன் கட்டி அமைக்க சித்தம் கொண்டார். இந்த விடுதலை இயேசுவின் முயற்சினாலே உண்டாகவில்லை, அவனுடைய முயற்சினால். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் காட்டத்தி மரத்தை தெரிந்து கொண்டு அதன் மேல் ஏறி இயேசுவை காண ஆயத்தம் வரும்போது ஆண்டவராக இயேசு அவனை தேடி வந்தார். பிரியமானவர்களே, இயேசுவை தேடி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், உங்களை தேடி இயேசு வந்துடுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாக, குமாரத்தியாக மாறுவதற்கு ஆண்டவராக இயேசு இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் குமாரனை நீங்கள் மாறிட்டீங்கன்னா, குமாரத்தையாக நீங்கள் மாறிட்டீங்க, உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த அநேகர் மனம் திரும்பாமல் கனி கொடாமல் இருக்கிறாங்க, குடும்பம் கட்டப்படலை, ஜபிக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க, அங்கே இங்கே ஓடுறாங்க, அங்கே ஜபத்துக்கு வைங்க, ஆனால் குடும்பம் கட்டப்படல. காரணம் என்ன? ஆபிரகாமின் குமாரனாய் மாறவில்லை. நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாய் மாற வேண்டும், கனி கொடுக்கிற ஜீவியத்துக்குள்ளே வர வேண்டும். சகையு கனி கொடுக்கிற ஜீவியத்துக்குள்ளே வந்தான். ஆவியின் கனி அவனில் வெளிப்பட்டது. எப்படிப்பட்ட கனி வெளிப்பட்டது? இச்சை அடக்கம். தான் இச்சித்து சேர்த்து வைத்திருந்த எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க ஆரம்பித்தான். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசித்தான். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவன் விசுவாசித்தான். அவர் என்னை ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்ற முடியும், இந்த உலகம் என்னை ஏசுகிற அந்த பேச்சில் தூஷணத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். அவன் அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தினால அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறிட்டான். மூன்றாவதாக நல்ல குணம் அவனுக்குள்ளே வந்தது, நற்குணம். இங்கு தான் ஆவியின் கனி அவனுக்குள்ளே வந்தது. அவன் முறுமுறுப்பை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல்
தன்னத்தில் உள்ள நற்குணத்தை அவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படலாம், இப்படிப்பட்ட ஆவியின் கனி உங்களுக்குள்ள வரணும். இயேசு உங்களை ரட்சிப்பார். இயேசு உங்களை ரட்சித்து தலை நிமிர்ந்து வாழ செய்வார். சகேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார். அவனுக்கு மிகப்பெரிய விடுதலை கற்றுக் கொடுத்து அவன் தலை நிமிர்ந்து வாழும்படியாக உதவி செய்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனியை வெளிப்படுத்துறீங்களா? நீங்கள் போயிட்டு இருக்க பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில், நீங்கள் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவியின் கனியை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா? 1 சாமுவேல் 15:5-7 அன்னாள் மனமடிவாக்கப்பட்டாள், அவள் நொறுக்கப்பட்டாள், உடைக்கப்பட்டாள், அவமானப்படுத்தப்பட்டாள், அழுது கொண்டே இருந்தாள். இந்த எல்லா நிலையிலும் அன்னாள் ஆவியின் கனியை வெளிப்படுத்தினாள். நீடிய பொறுமையாக இருந்தாள், விசுவாசத்தோடு இருந்தாள். தீய குணத்தின் மத்தியில், துர்க்குணத்தின் மத்தியில் நற்குணத்தை அவள் வெளிப்படுத்தி தன்னை காத்து கொண்டாள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆவியின் கனியை வெளிப்படுத்துறீங்களா? நீங்கள் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் நிச்சயமாக கட்டப்படும். கர்த்தர் அந்த காலையில் இது இல்லைட்டனா நீங்கள் உடனே கர்த்தர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னாளின் குடும்பத்தை அருமையாக கட்டின தேவன் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக கட்டுவார். ஆபிரகாமின் குமாரத்திக்கு தேவன் குடும்பத்தை கட்டி கொடுக்கிறார். இரண்டாவதாக, மனம் திரும்பிய ஆபிரகாமின் குமாரத்திக்கு என்ன செய்கிறார்? தேவனுடைய அங்கீகாரம் உண்டாகிறார். தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறார். லூக்கா 19:9 இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனை அங்கீகரிக்கிறார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனுக்கு சொல்லி சகைவை அங்கீகரித்த ஆண்டவர் உங்களையும் அங்கீகரிக்க ஆயத்தமா இருக்கார். சகைவை சுற்றி இந்த சமூகம் அவனை வசைபாடியது, அவன் மேல வைத்தறிச்சல் பட்டது, அவனை அவமானப்படுத்தியது, முறுமுறுத்தது, எல்லாவற்றின் மத்தியிலும் சகையு அங்கீகரிக்கப்பட்டான் தேவனால. உங்க சுற்றில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களை அங்கீகரிச்சிட்டார்னா இந்த உலகம் உங்களை அங்கீகரிச்சு ஆகணும். கடந்த நாட்கள் இது நம்முடைய அரசியல் சூழ்நிலைகளில் ஏற்பட்டது எல்லா காரியங்களும் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அங்கீகரித்தால் நாம் என்ன செய்ய முடியும்? தேவன் அதை நியமித்தால் நாம் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மை படைத்தவர், அவருடைய கையின் சிருஷ்டிப்பு. நாம் ஒன்றும் செய்ய முடியாது, வாயெடுத்து நிற்க வேண்டியதுதான். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாயெடுத்து நிற்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார், உயர்த்துவார். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. சகைவு போல நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சகை ஆளுதான் குள்ளம், ஆனால் அவன் கை ரொம்ப நீளம். அவன் நிறைய வாங்கியிருந்தான், நிறைய அநியாயம் பண்ணியிருந்தான், நிறைய நாளத்தனையா ஏழைகளை கொள்ளையடிச்சு சேர்த்திருந்தான். எல்லாவற்றையும் சகையை நிறுத்தினான். நீங்களும் இன்றோட நிறுத்திடுங்க. நீங்கள் அப்படி தேவனுக்கு ரொம்ப செஞ்சிருந்தீங்கன்னா உடனே நிறுத்துங்க. நீங்கள் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறும்படி கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். சகையு அங்கீகரிக்கப்பட்டான், எல்லாவற்றையும் நிறுத்தினான். ஆவியின் கனி அவனுக்குள்ளே வந்தது, அவன் அங்கீகரிக்கப்பட்டான். நீங்களும் அங்கீகரிக்கப்படும்படி கர்த்தர் இந்த வார்த்தை சொல்கிறாரு. இதுக்கு அநேகருக்கு இச்சை அடக்கம் இல்லை. இச்சை அடக்கம் இல்லாதான் இன்னும் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கவே இல்லை. யோசுவாவின் புஸ்தகம் 7:21 ஆகான் என்பவன் இச்சித்து வெள்ளி பாத்திரத்தையும் பொன் பாத்திரத்தையும் அவன் சால்வைகளையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்தில் புதைத்து வைத்தான். பிரியமானவர்களே, அந்த ஒரு மனிதனுடைய இச்சையினாலே மிகப்பெரிய வீழ்கை உண்டானது. உங்க ஒரு மனுஷனுடைய இச்சையினால உங்க குடும்பம் இன்னும் கட்டப்படாமல் இருக்கு, நீங்க அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நிலையில நீங்க வெளியில வாங்க. மத்தேயு 5:28 இச்சை தான் நம்மை பாவத்துக்குள்ளே உட்படுத்துகிறது. ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறவன் தன் உள்ளத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. தேவன் அங்கீகரிக்க நமக்கு இச்சை அடக்கம் தேவை. தேவனால் அங்கீகரிக்கப்பட ஆதியாகமம் 4:4 மந்தையின் தலையீற்றுகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். அண்ணன் தம்பி 2 பேர்ல ஒருத்தனுடைய பலியை மாத்திர கர்த்தர் அங்கீகரித்தார், ஒருத்தனுடைய பலியை கர்த்தர் நிராகரித்தார். நீங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளில் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் நேர்த்தியானது கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தான். ஆனா இவன் கர்த்தருக்கு நேர்த்தியானதை கொடுக்கல. பிரியமானவர்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஏன் காயின் பலி அங்கீகரிக்கப்படவில்லை? ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆபேலின் பலி ஏன் அங்கீகரிக்கப்பட்டது? ரத்தம் சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில தேவன் அங்கீகரிக்கிற வண்ணம் நாம் நடந்து கொள்ள தேவன் விரும்புகிறதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை தேவனுக்கு கொடுத்து நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவங்களுக்கு உதவி செய்வாராக. ஆபிரகாமின் குமாரத்துடைய வாழ்க்கையை தேவன் கட்டுகிறார். இரண்டாவது, தேவன் அங்கீகரிக்கிறார்.
மூன்றாவது, தேவன் ஆபிரகாமின் மனம் திரும்பிய ஆபிரகாமுடைய குமாரனாக குமாரத்தியாக நாம் மாறும்பொழுது இழந்து போன தொலைத்த எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று லூக்கா 19:10 இரட்சகராக இயேசு கிறிஸ்து முழங்குகிறார் சகேயுடைய வீட்டில். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாக குமாரத்தையாக உடனடியாக மாற வேண்டும். கனியுள்ள ஒரு ஜீவியத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அந்த சகேயு உலக ஆசையை அநியாயமாக சம்பாதித்து வைத்திருந்தோம். அவன் எல்லாவற்றையும் தேவனுக்காக இழக்க அவன் முன் வந்தான். இயேசு இல்லாமல் நற்சாட்சி இல்லாதவனாய் வாழ்ந்தான். உயர் அரசு பதவியில் இருந்தும் தேவனுடைய தொடர்பை இழந்திருந்தான். தேவனோடு உள்ள நெருக்கமான உறவை, பரலோகத்தின் பாக்கியத்தை, அவன் இயேசுவோட உண்மையான ஐக்கியத்தை இழந்தவனாக இருந்தான். அந்த இழந்த ஐக்கியத்தை மீண்டும் இயேசு அவனுக்கு கொடுத்தார். அவன் ஏற்கனவே சம்பாதித்ததெல்லாம் இழக்க அவன் முன் வந்தான். பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்களை நீங்கள் இழக்க முன் வரும்போது தேவனுடைய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் தேவனுடைய காரியங்களை நீங்கள் மீண்டும் அதுக்குள்ளே புதுப்பிக்கப்படுவீங்க. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு முன்பாக போய் தேவன் கொடுத்த மகிமையான ஆசீர்வாதங்கள் அபிஷேகங்களை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, இந்த நாளில் இழந்து போன திரும்ப நான் உனக்கு தருவேன். நீ எனக்காக உலகத்தை இழக்க ஆயத்தமா என்று ஆண்டவர் கேட்கிறார். சகேயு அநியாயமா சம்பாதித்து இழக்க உடனே முன் வந்தான். அவன் இழந்து போயிருந்த உறவை தேவன் மீண்டும் புதுப்பித்து கொடுத்தார். ஆபிரகாமின் குமாரனுக்கு தேவன் கொடுக்கிற முக்கியமான ஆசீர்வாதம், இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் தர விரும்புகிறார். வசனம் 6 இதை கேட்ட சகேயு சீக்கிரமாய் இறங்கினான். இறங்க வேண்டியதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக இறங்குனீங்கன்னா நீங்கள் இழந்ததெல்லாம் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. சகேயு போல நீங்களும் ஆபிரகாமின் குமாரனாக குமார்த்தையாக மாறுவதற்கு தேவன் கொடுக்குற அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சகேயு போல நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். முதலாவது, நீங்கள் உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கடைசியாக நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் மீண்டும் ஆபிரகாமின் குமாரனாக குமார்த்தையாக மாறி கனியுள்ள ஒரு ஜீவியம் செய்ய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவியான இந்த நல்ல ஆண்டவர் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். ஐயா, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சகேயை நீங்கள் அங்கீகரித்தீங்க. ஆண்டவரே, நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை கட்டினீங்க. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, யோவான் ஸ்நானம் முழங்குவதைப் போல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தகப்பனே, அதை கொடுக்காமல் நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மாறுதட்டி கொள்ளாதபடி, அப்படிப்பட்ட துணிகரமான காரியத்தை செய்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, மாய்மாலமான வாழ்க்கையிலிருந்து எங்களை எல்லாரும் விடுவித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்டும் நம்ம கழிப்புதான் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியின் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.